தீவிரவாதி அபு பக்கர் சித்திக் மீது NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல பல குண்டு வெடிப்பு சம்பவங்களுக்கு தொடர்புடைய தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் மீது NIA குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழக போலீசார் அபுபக்கர் சித்திக்கை கைது செய்தனர். ஆந்திர பிரதேசத்துல கடந்த 2025ஆம் ஆண்டு வெடிபொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கிலும் தேசிய புலனாய்வு முகமை அபுபக்கர் சித்திக்கை கைது செய்து தற்போது விஜயவாடாவில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்துல தேசிய புலனாய்வு முகமை இன்று அவர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. குறிப்பாக இந்த அபுபக்கர் சித்திக் ஷேக் அமானுல்லா என்கிற பெயரை மாற்றிக்கொண்டு இவர் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கையிலும் அது மற்றும் வெடிபொருட்கள் சட்டம் உள்ளிட்ட ஆயுத சட்டம் என அவர் மீது அதிகப்படியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில விஜயவாடாவில் இருக்கக்கூடிய அந்த NIA நீதிமன்றத்துல இன்று குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மீது பல்வேறு வழக்குகளானது தமிழகத்துல நிலுவையில் இருக்கிறது. அதாவது 1995ஆம் ஆண்டு இந்த பார்சல் குண்டு அனுப்பிய விவகாரம், 1999ஆம் ஆண்டு 3 நகரங்கள்ல 5 இடங்கள்ல குண்டு வைத்தது மற்றும் ரயில்ல வெடிபொருட்களை கடத்திய சம்பவம் என அது மட்டுமின்றி 2011ஆம் ஆண்டு ஒரு முக்கிய தலைவரோட ரத யாத்திரையில போது குண்டு வைத்த சம்பவம் என பல்வேறு வழக்குகள் இவர் மீது கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த நிலையில் தான் சமீபத்துல இவர் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது ஆந்திர போலீசாரும் இது தொடர்பாக அவர் மீது கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இவர் ஏற்கனவே இவர் மூல செலவு செய்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது இவர் மீது NIA நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.